இங்க ஒரு திருடன் வண்டிக்கு டீசல் போடுறதுக்காக ஒரு ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அப்ப டீசல் ஃபில் ஆக போற நேரத்துல காசு கொடுக்காம தப்பிச்சு போயிடலான்னு சாவியை குருவர்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அதை நோட் பண்ண பெட்ரோல் பங்க் ஒர்க்கர் சாவியை புடிங்கி வச்சுக்கிட்டு அவனை கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறான். இதனால கடுப்பான திருடன் கண்ணை எடுக்கலான்னு போறான். ஆனா பெட்ரோல் பங்க்ல கண்ணை எடுக்கிறது சேஃப் இல்லைன்னு அதை திரும்பவும் வச்சிடறான். சோ வேற வழியே இல்லைன்னா அவங்க காலில் விழுகு. அங்க இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்ட பெட்ரோல் அவன் வாயாலே உறிஞ்சி எடுக்க வச்சிடறாங்க. இதனால வாய் எரியுதுன்னு மெடிக்கல்காரங்கிட்ட போனா அவன் 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறான். அதை வாங்கின மூதேவி சீக்கிரமா சரியாகும்னு மொத்தத்தையும் ஒன்னா போட்டுட்டு வாயில நுரதள்ளிட்டு நிக்குது. அப்ப மெடிக்கல்காரன் கேஷா கார்டான்னு வர்றான். அதுக்கு எதையோ ஒன்னு சொல்லிட்டு தலை தெரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறமா அங்க இருந்து பார்க்குக்கு ஓடினவன் இருட்டுல அவன் கைவரிசையை காட்டலான்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே சைரன் சத்தம் கேட்டுருது. அதை கேட்டதுமே அவன் பதுங்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சின்ன பையன் பொம்மை ஆம்புலன்ஸோட விளாண்டுட்டு இருக்கான். சோ தொடர் பல்புகளால பாதிக்கப்பட்ட அவன் கடைசியா வீட்டுக்கே போயிடலான்னு ஒரு கேப்ல போய் ஏறான். ஒரு வழியா அவன் வீடு வந்துருது. ஆனா கேபு கொடுக்கறது கூட அவங்ககிட்ட காசு இல்ல. இருந்தாலும் அவன் திரும்பியா கொண்டு போய் விட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப தெனவட்டா பேசிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கேபோட டிரைவர் உண்மையாவே அவனை எங்க இருந்து ஏத்தினாரோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு.